ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். நான் இதன் மூலமாக உன்னிடத்தில் பேசுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததே என்று சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என் பிள்ளையே. உன் நேரத்தை வீணடிக்கும் எண்ணம் உன் தாய்க்கு இல்லை. எதன் மூலம் எப்படியாவது உன்னிடத்தில் இருக்கும் தீமைகளை ஒழித்து நல்லதை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் எண்ணமாக இருக்கிறது. நீ என்னை இதற்கு மேலும் திட்டி தீர்த்தாலும் உன் தாய்க்கு வருத்தம் இல்லை. ஏனென்றால் என் பிள்ளை மனதளவில் எத்தனை காயப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்குத்தானே தெரியும். நான் எப்படி உன்னிடம் கோபித்துக் கொள்வேன்? நீ என்னை திட்டினாலும் பரவாயில்லை என் பிள்ளையே. எப்படியாவது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? தெய்வத்தின் காரியத்தை கையெடுக்க எடுக்கத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் அழிந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஏதாவது செய்துவிட்டு முழுவதும் அழிய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் விடு. நீ கர்மா முழுக்க, உன் செய்வினை முழுக்க, உன் எதிர்மறை முழுக்க அழிய வேண்டாமா? எத்தனை காலத்து வினைகள் இது! ஒரு பரிகாரம் செய்தவுடன் தீர வேண்டும் என்று நினைத்தால் அது முடியுமா என் பிள்ளையே? ஆனால் நீ செய்த காரியம் அத்தனையும் பலனளிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். அதுதான் தவறு. நீ செய்த தெய்வத்தின் காரியம் அத்தனையும் உனக்கு பலன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. உன் கர்ம வினையாக இருக்கட்டும், உனக்கு செய்யப்பட்ட செய்வினையாக இருக்கட்டும், உன் வீட்டில் நிறைந்திருக்கும் எதிர்மறையாற்றலாக இருக்கட்டும், கழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை உன் நினைவில் பதித்துக்கொள். அன்பு பிள்ளையே, அப்படித்தான் இப்போதும் ஒரு பரிகாரத்தை உனக்காக சொல்வதற்கு வந்திருக்கிறேன். தங்கமே, ஏதாவது ஒரு முறையில் உனக்கு நல்லது நடக்காதா என்று நானும் காத்திருக்கிறேன். பல முறை சொல்லிவிட்டேன் என் தங்கமே. என் கைகள் நிறைய காத்திருக்கும் உனக்கு வரவேண்டிய பொருள்களை வைத்துக்கொண்டு ஏக்கத்தோடு என் பிள்ளை என்னை அழைக்காதா என்று, என்னை வேலை செய்ய விடாதா என்று காத்திருக்கிறேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும், செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும், சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்ய தொடங்கு. என்னையும் வேலை செய்ய அனுமதித்து விடு என் பிள்ளையே. கர்மங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் உன்னுடைய துரோகி, உன்னுடைய எதிரி தங்கமே, எது நடக்கும் என்று காத்திருக்கிறான். வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறான். உன் பாதம் எப்போது வெளியே வரும் என்று, நீ எப்போது அவன் கண்ணில் படுவாய் என்று உன் வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே. இப்படி இருக்கும் நேரத்தில் எத்தனை புத்திசாலியாக நீ இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். இப்போது அந்த பரிகாரத்தை சொல்லட்டுமா என் தங்கமே? கவனமாக கேட்டுக்கொள் பிள்ளையே. 9 அன்னாச்சி பூ எடுத்துக்கொள். தங்கமே, 9 குறுமிளகு எடுத்துக்கொள். வெற்றி வேர் சிறிதளவு எடுத்துக்கொள். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பாதி அளவு எடுத்து கொதிக்க வை என் தங்கமே. கொதிக்கும் நீரில் இந்த வெற்றி வேர், அன்னாச்சி பூ, குறுமிளகு அனைத்தையும் அதில் போட்டு நல்ல கொதிக்க வேண்டும் என் பிள்ளையே. நன்றாக கொதித்த பிறகு அதை எடுத்து வந்து உன் வீட்டின் நடு அறையில் வை. அந்த அறையில் வைத்த பிறகு மூடியை எடுத்து விடு. அதில் 3இல் இருக்கும் அந்த நறுமணம் உன் வீடு முழுக்க பரவ வேண்டும்.
உன் வீடு முழுவதும் அந்த நறுமணம் பரவிய பிறகும் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் சரி, உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையும் அந்த செய்வினை கொடுத்தவனையும் இந்த நறுமணம் அளிக்கும். என் பிள்ளையே, உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறையாற்றலை சுத்தமாக வெளியேற்றி தெய்வ சக்தியை உருவாக்கும். எதை சொன்னாலும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே. இதே போல்தான் 48 நாள் பூஜையில் வைத்ததையும் வாங்கி பூஜைகள் செய். நான் சொல்லும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய். கூடிய விரைவில் அனைத்தும் உன்னை விட்டு சென்று தெய்வ சக்திகள் அதிகரித்து நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை சத்தியம் செய்து கொடுக்கிறேன். வாங்குவாயா பிள்ளையே? நான் சொல்லும் பரிகாரத்தை செய்வாயா பிள்ளையே? உன் அன்னை கைவலிக்க கால்வலிக்க அந்த பொருளை வைத்து காத்திருக்கிறேன். வாங்கு என் தங்கமே. தடுதலையாக நின்று கொண்டிருக்கும் அந்த தடையை உடைத்து வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.